எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் எங்களை உருவாக்கி படைத்து எங்களை காத்து வழி நடத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட்டி வந்து சேர்த்து இந்த நாளை நீர் உமக்கு பிரியமான நாளாக ஏற்படுத்தினதற்காக நன்றி. கேட்கிற பிள்ளைகள் பயத்தோடு கேட்க உதவி செய்யும். உணர்ந்து கொள்ளுதலை தாரும். எங்களுக்கு நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நன்றியோடு வாழவும் பிழைக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பலன் படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே முதலாவது நாம் கடந்த நாளிலே நாம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்த்து வருகிறோம். அதிலே நல்லோருக்கும் தீயோருக்கும் தேவன் செய்கிறது என்ன? சோதனைக்கு முன்பாக யோபு பொன்னாக இருந்ததில்லையா? சோதனைக்கு முன்பாக தேவன் ஆபிரகாமை அறிந்திருக்கவில்லையா என்று சில காரியங்களை பற்றி நாம் பார்த்தோம். பிதாவாகிய தேவனுக்கு ஏதாவது மறைந்திருக்கிறதா? மறைவானவைகள் ஏதாயிலும் இருக்கிறதா? பிறகு தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரா? அப்படி இருந்த போதிலும் தேவன் மனிதனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள தேவன் என்ன செய்கிறார்? இப்ப பிதாவாகிய தேவன் காலங்களை அறிந்திருக்கிறாரா? அறிந்திருப்பார் என்றால் மனிதன் இருதயத்தை என்ன செய்வதன் மூலமாக அறிந்து கொள்கிறார்? எசேக்கியாவை தேவன் ஏன் கைவிட்டார்? இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்தார்? இப்படி நம்ம பல்வேறு காரியங்களை குறித்து கடந்த நாளிலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நாம் நீதிமொழிகள் 15:3 வாசிப்போம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஒரு பாடத்தை நாம் படிக்கணும். கர்த்தர் எல்லா இடங்களிலும் இருக்கிறாரா? அது நம்ம கடைசியில தான் படிப்போம். இப்போ கர்த்தர் எப்படி நம்முடைய இருதயங்களை அறிந்து கொள்ளுகிறார் என்ற பாகத்தை நாம் படிச்சுக்கிட்டு வரோம். தேவன் தான் இருதயத்தை உண்டாக்கி இருக்காரு. சகல காரியங்களையும் தேவனை அல்லாமல் வேற ஒரு காரியங்கள் உண்டாக்கப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது தேவன் மனிதனுடைய இருதயங்களை எதற்காக சோதிக்கிறார்? அது அவருக்கா இல்ல நமக்கா? சோதிக்கிறதுல ஒரு 2-3 வகை இருக்கிறது. ஒன்று, தேவன் அறிந்து கொள்ள சோதிக்கிறார். இன்னொரு காரியமானது நம்மை பூர்ணப்படுத்துவதற்காகவும் பழக்குவிப்பதற்காகவும் இருதயத்தில் அறிந்து கொள்ளவும் நமக்கு சோதிக்கிறார். இன்னும் சில காரியங்கள் நம்மை பூர்ணப்படுத்துவதற்காகவும் சோதிக்கிறார். இன்னும் சில காரியங்களை நம்மை உணர்த்துவிக்கும்படி இப்படி நிறைய காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். அப்ப சில நேரங்களில் தேவன் நம்முடைய இருதயங்களை அறிந்து கொள்ளவும் அநேக நேரங்களில் சோதிக்கிறவராக இருக்கிறார். பெரும்பாலும் தேவன் நம்முடைய காரியங்களைத்தான் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார். இருதயத்தில் உள்ளதை அவ்வப்போது அறிந்து கொள்ள தேவன் என்ன செய்கிறார் என்று பார்த்தால், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவரை உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளதை அறியும்படிக்கு உன் இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக என்று சொல்கிறார். அப்ப இங்கே எதுக்காக அவர் வேலை செய்கிறார் என்றால், இருதயத்தில் உள்ளதை அறிந்து கொள்ளும்படி நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து, இன்னொரு வார்த்தை சொல்றாரு, உன் இருதயத்துள்ளதை அறியும்படிக்கு. அப்ப தேவன் தான் இருதயத்தை உண்டாக்கி இருக்காரு. அப்ப இருதயத்தில் உள்ளதை எப்படி அறிந்து கொள்ளுகிறார் என்றால் சோதிப்பதன் மூலமாக. அப்போ உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி கேட்போம். உபாகமம் 8. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. 3ஆம் வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். சரி, இவர்களை ஏன் சிறுமைப்படுத்தினார்?
அருமையா அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தாரு. எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் இவளை சிறுமைப்படுத்தி பசியினால வருத்தி, சிறுமைப்படுத்தினது யாரு, பசியினால் வருத்தினது யாரு, இதெல்லாம் எதுக்காக செய்தார் என்று ஒரு காரணத்தை சொல்றாரு பாருங்க. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படி ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப இவங்களை சிரமப்படுத்தினதுக்கான ஒரு காரண காரியம் இருக்கு, பசியினால் வருத்தினதுக்கு ஒரு காரியம் இருக்கு. எதுக்கு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை அறிந்து கொள்வதற்காக மன்னாவை கொடுத்தார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5-6. இருதயத்தை அறிந்து கொள்ளும் போது தேவனை பற்றி இஸ்ரவேலர்கள் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரு. தேவனுக்கு மனுஷனுடைய இருதயம் தெரியவில்லை என்பதினாலேயா, தேவன் சோதிக்கிற மனுஷனிடத்தில் அன்பா இருக்கிறார் என்பதினாலேயா? 8:5-6. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். சரி, இதை நம்ம எபிரேயர்ல போகும்போது 12ஆம் அதிகாரம் 5-10 வசனம் போனீங்கன்னா, அவர் யாரை சிட்சிக்கிறாரு, யாரை தண்டிக்கிறாரு, எதுக்காக சிட்சிக்கிறார் என்று பெரிய விவரத்தை அவர் தர்றார். அப்ப கேள்வி ஒண்ணு கேட்டோம். இருதயத்தை அறிந்து கொள்ளும் போது தேவனை பற்றி இஸ்ரவேலர்கள் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனுஷனுடைய இருதயம் தேவனுக்கு தெரியவில்லை என்பதனாலா, தேவன் சோதிக்கிற மனுஷனிடத்தில் அன்பா இருக்கிறார் என்பதனாலயா? அப்ப தேவன் நம்மகிட்ட அன்பா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். நமக்கு சோதனை வரும்போதெல்லாம் தேவன் என்னை வெறுக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல, என்னை அன்பா இருக்கிறார். என்னை பசியினால் வருத்தும் பொழுது தேவன் என்னை வெறுக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல, தேவனுடைய வார்த்தை நம்புகிற மனிதர்கள் போஷிக்கப்படுவார்கள் என்ற அர்த்தத்தோடு தான் வேலை செய்யறார். இது நிறைய மனிதங்களுக்கு புரியல. அப்ப புரிக்கும் பொழுதுதான் அவங்க வேலை செய்வாங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 13-17 வரைக்கும் இஸ்ரவேலை தேவன் சிறுமைப்படுத்தினார். அப்ப எதற்காக சிறுமைப்படுத்தினார் என்றால், அப்ப சிறுமைப்படுத்தினதுக்கான ஒரு காரணத்தை இங்கே சொல்றாரு. என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, உன் இருதயம் மேட்டிமை அடையாமல், படிங்க, உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை ஆகாமலும், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். அப்போ இங்க இஸ்ரவேல ஏற்கனவே ஒரு வசனம் வாசித்தோம் உபாகமத்துல. அவங்கள ஏன் சிறுமைப்படுத்தினார்னா, நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ. 3ஆம் வசனத்துல ஏன் சிறுமைப்படுத்தினார்னா, ஏன் பசியினால வருத்தினார்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்புனா நீங்க பிழைப்பீங்க என்று அறிந்து கொள்வதற்காக. இங்க எதற்காக சிறுமைப்படுத்தினார்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய 15ஆம் வசனம், உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி. அப்போ அவங்க ஆடு மாடுகள் திரட்சியாச்சு, வெள்ளியும் பொன்னும் அவங்களுக்கு பெருகிருச்சு, உண்டானைகள்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டிமையடையாமலும், உன்னை அடிமைத்தனை வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உனக்கு நான் பின்னாட்கள்ல நன்மை செய்ய போறேன் என்பதற்காக உன்னை சிறுமைப்படுத்தி சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் தண்ணீர் இல்லாத வறட்சியான பயங்கரமான வழி நடத்தின. எதுக்கு தெரியுமா? நான் உனக்கு நன்மை செய்வதற்காகத்தான் சொல்றாரு. நமக்கு என்ன புரியுது? நமக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. பாருங்க, தேவனுடைய ஞானத்தை புரிந்து கொண்ட மக்கள் தேவனது வேலை செய்யறாரு பாருங்க. நன்மை செய்வதற்காக இதெல்லாம் மனிதர்கள் சகித்துக் கொள்கிறார்களா இல்லையா என்பதை தேவன் கண்டுபிடிப்பதற்காக தான் அதை செய்யறாரு. அப்போ தேவனுக்கு தெரியாத என்ற அர்த்தம் இல்ல, அவங்க எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதற்காகத்தான். 1 நாளாகமும்
29ஆம் அதிகாரம் 16, 17. எதற்காக இருதயத்தை சோதிக்கிறார் கேட்டீங்கன்னா, இங்கே ஒரு காரணத்தை சொல்றாரு. அப்போ அவரு அங்க இருக்கக்கூடிய அந்த தாவீது அவரை உன்னை அறிந்து கொள்றதாக நினைக்கிறார், நம்புறாரு. என்ன சொல்றாரு அவர் பாருங்க. 1 நாளாகமோ 29, 16, 17. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, 1 நாளாகமோ 29, 16 மன்னிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீ இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உம்முடைய உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன் என்று சொல்றார். இப்ப நம்முடைய இருதயம் நாம் சோதிக்கப்படும் பொழுது தெரிகிறது. இல்ல கொடுக்கிறோமா, கொடுக்கலையா, இல்ல பெருமையா இருக்கிறோமா, இல்லையா. அப்ப தேவன் ஒண்ணுமில்லாத இதயத்துல ஒன்றையும் பார்க்கறது இல்ல. செயல் என்று வருகிற பொழுதோ, யோசனை என்று வருகிற பொழுதோ, எண்ணம் என்று வருகிற பொழுதோ அதை காண்கிறார். பாருங்க, எம்டியா இருக்கும் போது ஒண்ணுமே இல்ல, நான் எதுவுமே சிந்திக்கல, பார்க்கல. நான் ஒரு எண்ணத்தை உருவாக்குறேன், தேவன் பார்க்கிறாரு. அப்ப தேவன் எப்போ கண்டுபிடிக்கிறார், நமக்கு ஒரு சோதனையை முன்வைக்கும் போதுதான் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை அவர் பார்க்கிறார். சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 9வது வசனம். சங்கீதம் 7, 9. இருதயத்தை மாத்திரமல்ல உள்ளந்திரியங்களையும் அவர் சோதிக்கிறார். துன்மார்க்கருடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதியுள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தருகிறவர். அப்ப இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதிக்கிறவரா இருக்கிறார். தேவனுடைய செயல் என்னவென்றால் சோதித்து எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்காக இந்த வேலை செய்கிறார். எரேமியா 12:3 நீங்க வாசிங்க. மனிதர்களை அறிந்திருக்கிறாரா, காண்கிறாரா? மனிதன் எப்படி செயல்படுவான் என்பதை தேவனுக்கு தெரியாதா? பிறகு எதற்கு சோதிக்கிறார்? மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று எதன் மூலம் அறிந்து கொள்கிறதாக அவர் சொல்லுகிறார். எரேமியா 12:3. கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். அவர் சொல்லுகிறத பாருங்க. கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்தருகிறேன். பாருங்க, மனிதர்களை அறிந்திருக்கிறார் என்றால் அறிந்திருக்கிறார். காண்கிறாரா என்றால் ஆமா. மனிதன் எப்படிப்பட்டவன் என்பது தேவனுக்கு தெரியாதா என்று சொல்லவில்லை. பிறகு எதற்கு சோதிக்கிறார்? மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று எதன் மூலம் அறிந்து கொள்கிறார் என்றால், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்தருகிறேன். அப்ப என்னுடைய இருதயம் சோதிக்கும் போதுதான் நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேனா இல்லையா என்பது அப்பொழுதுதான் தெரியும் சொல்லிதான் அவர் செய்கிறார். எரேமியா 11:20. சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன். சரி, நீதியுள்ள நியாயாதிபதி மனுஷனிடத்தில் என்ன செய்கிறார் என்றால் உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதி. எரேமியா 17:9 வாசிங்க. இங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது மனிதனுக்கா அல்லது தேவனுக்கா என்று பார்ப்போம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? சரி, அப்ப அறியத்தக்கவன் யார் என்ற வார்த்தை மனுஷனை பற்றியதா தேவனை பற்றியதா? அப்ப தேவனை பற்றியதா அப்படி கேட்டீங்கன்னா தேவனுக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. அப்ப தேவனுக்கு தெரியாம இருக்குதா, அதை பத்தி நான் பேசிக்கிட்டு வரணுமோ? ஒரு நிமிஷம், கால் கட் ஆயிடுச்சு. அப்ப அதை பத்தி நான் பேசிட்டு வரோம். அப்போ தேவன் இது யாருக்கு சொல்கிறாரு என்று பார்த்தீங்கன்னா, அறியத்தக்கவன் யார் என்று சொல்றாரு.
ஒரு இது இங்கே வச்சு, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யாருன்னா தேவன் அறியவில்லை என்று சொல்றாரா, இல்ல மனிதன் அறிய முடியாதுன்னு சொல்றாரா? 1 யோவான் 3:20 வாசிப்போம். 1 யோவான் 3:20. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அப்போ தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவர்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம இந்த வாரம் அதை படிக்க மாட்டோம், அடுத்த வாரம் அதை படிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் நாமும் ஜீவனோடு இருப்போம் என்றால், அப்ப இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் என்று சொல்லும் பொழுது, அறியத்தக்கவன் சொல்லும் பொழுது தேவனுக்காக அப்படி இருக்கல, அது மனிதனுக்காக தான் அப்படி இருக்கும். மனிதனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியாம இருக்கான். ஆனா தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவரா இருக்கார். பெரியவராயிருந்து மாத்திரமல்ல, சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இப்ப நான் படிக்கிற இந்த பாடம் எல்லாம் பாத்தீங்கன்னா, எப்படி அறிந்து கொள்கிறார் என்று அறிந்திருந்தா எதுக்கு சோதனை? பாருங்க, சகலத்தையும் அறிந்திருக்கேன்னு சொல்றாருங்க. அறிந்திருக்கான சோதிக்காம அறிந்திருக்காரா, இல்ல சோதனையின் மூலமா அறிந்திருக்கிறாரா? இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது எங்கே எதுக்கு சோதிக்கிறாரு, இங்கே எதுக்காக சோதிக்கிறாரு, இங்கே என்ன கண்டுபிடிக்கிறாரு, இங்கே யாருக்காக சோதிக்கிறாரு, இங்கே யாருக்காக சோதனை தனித்தனியா சொல்றார். எனக்கு தெரியவில்லை என்று எங்க சொன்னதில்லை. நான் அப்படி பார்க்கல. ஒரு வசனம் இருக்கு, அது நான் கடைசியில தான் உங்களுக்கு அதை பத்தி நான் சொல்லுவேன். அப்ப இங்க என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, தேவன் தம்முடைய இருதயத்திலும் பெரியவரா இருக்கார். அப்ப ஒரு ஆச்சரியமா நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு சந்தேகம் கூட வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா, நம்ம இருதயத்தை உருவாக்குனது யாரு? மனுஷனா இல்ல தேவனா? நம்ம இருதயத்தை உருவாக்குனவருக்கு இருதயம் தெரியாதா? அப்ப கேள்வி நம்ம இதான் கேட்கிறோம் திரும்ப திரும்ப. இருதயத்தையே உருவாக்குனவருக்கு இருதயம் தெரியாதுன்னா தேவன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறார்? சோதிப்பதின் மூலமாக. இப்படி கண்டுபிடிச்ச சொல்ல நமக்கு எப்படி தெரியும்? இப்படி அவர் சொல்லி தரலைன்னா நமக்கு எப்படி தெரியும்? நாம எப்படி இந்த முறையை பின்பற்ற முடியும்? எப்படி தெரியும்? ஒண்ணும் தெரியாது. பாருங்க, அப்ப இது யாருக்கு இருக்கு என்பதை, இது ஒரு ஸ்ட்ராங்கான பாடம். ஆனா நமக்கு கொஞ்சம் கவனமா தான் கேட்டு வரணும். இருதயத்திலும் பெரியவராயிருந்தா பெரியவர்னா என்ன, அது நம்ம இப்ப பார்க்கல சொல்லிட்டேன் நானு. எரேமியா 17:10 இங்க எதுக்கு அவனை சோதிக்கிறான்னு சொல்றாரு பாருங்க. எரேமியா 17:10, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். இங்க எதுக்காக உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் எதுக்கு சோதிக்கிறாருங்க? ஒரு வார்த்தை சொல்றாரு, அவருக்கு அறியவில்லை என்றோ அவருக்கு தெரியவில்லை என்றோ அவர் சொல்லுவதில்லை. ஒரு காரணம் சொல்றாரு, ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படி. அப்ப சோதிச்சு பார்த்தாதான் அவனை என்ன தகுதியா இருக்கிறான், என்ன கொடுக்க முடியும் எப்படின்னு அவர் சொல்றார். ஆனாலும் உள்ளந்தரியங்களையும் இருதயத்திலும் எவ்விதமான தேவன் காண்கிறார் என்றால் சோதனையின் மூலமாக. மனிதனுடைய இருதயத்தை எவ்விதம் பார்ப்பதாக சொல்லுகிறார், அதன் அர்த்தமாவது அது காரண காரியம் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எரேமியா 20:12. எரேமியா 20:12. ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். சரி, சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே. அப்ப எப்படி பார்க்கிறாரு கேட்டீங்கன்னா, சோதிக்காம பார்க்கிறாரா, சோதித்து பார்க்கிறாரா? தேவன் சகலத்தையும் பெரியவராயிருந்து சகலத்தை அறிந்திருக்கிறார். ஆனா இங்க என்ன சொல்றாருங்க? நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்றார். அப்பதான் நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக என்று அவர் சொல்றார். கேள்வி கேட்டோம், உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் எவ்விதமாக தேவன் காண்கிறார் சொல்லுகிறார்? சோதித்து அறிந்து, சோதிக்க மூலமாக. அப்போ மனிதனுடைய இதயத்தை எவ்விதம் பார்ப்பதா சொல்றாருங்க? அதை ஆராய்வதன் மூலமா தான் பார்க்கிறாரு. அதன் அர்த்தமாவது காரண காரியம் சொல்றாரா? அவருக்கு ஒன்னும் சொல்லல, எனக்கு தெரியல, நான் அறிந்திருக்கல, அதனாலதான் அப்படி பார்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது. நான் எப்படி அறிந்து கொள்ளுகிறேன் என்றுதான் அவர் சொல்றார். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம்
1, 2. இஸ்ரவேலிடத்துல புறஜாதிகளை எதற்காக தேவன் விட்டு வைத்திருந்தார்? இது மனிதனுக்காக, அவருக்காக இல்ல, மனிதனுக்காக. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதித்து பார்ப்பதற்காகவும், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், நமக்கு ஏன் அருகில் உள்ள மக்களை, சண்டை போடுற மக்களை எதுக்கு தேவன் வச்சிருக்காரு? உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவரே அவனை நிர்மூலமாக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? எதிரான மக்களை எதுக்கு வச்சிருக்காருங்க? அங்க சொல்றாரு பாருங்க, பழக்குவிப்பதற்காக. என்ன பழக்குவிப்பதற்கு? அவங்க எப்படி பேசுறாங்க, நாமளும் எப்படி பேசணும்னு பழக்க வைக்கிறாரா? பாருங்க, அங்கிருந்து அவங்களுடைய காரியங்களுக்கு உட்படாம நாம எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவங்கிட்ட இருந்து நாம ஒன்றை கற்றுக்கொள்கிறோம், பழக்குவிக்கப்படுகிறோம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 3, 4. இஸ்ரவேலை யாரை கொண்டு சோதிப்பதாக சொல்றாருங்க? எதுக்காக சோதிச்சார்? பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகல் எர்மோன் துவங்கி ஆமோத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளில் குடியிருக்கிற ஏவியருமே கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேல் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். சரி, யார் என்று சொல்றார்? பெலிஸ்தரின் 5 அதிபதிகள், சகல கானானியர், சீதோனியர், பாகால் எர்மோன் துவைக்கு ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளில் குடியிருக்கிற ஏவியருமே. இவங்கெல்லாம் அவங்கள்ட்ட சோதிப்பதற்காக விடப்பட்ட ஜாதிகள். இது எதுக்காக விட்டுருக்காருங்க பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் ஒரு முன்னுரை சொன்னேன். சோதிப்பதுல பல்வேறு நோக்கம் இருக்கிறது. ஒன்று, தேவன் நம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்கிறார். இன்னொன்று, நம்முடைய இருதயத்தை பூர்ணப்படுத்துகிறார். இன்னொன்று, நாம் கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்று கண்டுபிடிக்க விரும்புகிறார். இன்னொன்று, நம்முடைய செய்கித்தக்க பலனை கொடுக்க விரும்புகிறார். இப்படி ஒவ்வொரு காட்சியை நம்ம ஆரம்பத்துல சொன்னோம். அப்ப இங்கே அவங்களை எதுக்காக வச்சிருக்காருங்க? கர்த்தர் மோசையை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி, அதுக்குத்தான் அவங்க விடப்பட்டிருக்காரு. இப்ப நமக்கு எதிராளிகள், துன்புறுத்துறவங்க, தொல்லை கொடுக்கிறவங்க, வாலிப பிள்ளைகளுக்கு இடைஞ்சலான மக்கள், அல்லது நமக்கு பொருளாசை, நமக்கு இச்சை, நமக்கு இருக்கிற செல்போன், இதெல்லாம் எதுக்கு இருக்குங்க? நம்மை சோதிப்பதற்காக. ஏதோ நல்லது கிடைச்சு போச்சு நினைக்கிறதுக்கு கூடாதுங்க. அது ஒரு சோதனை என்று நினைக்கணும். அப்ப இந்த சோதனையில நம்ம எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பாருங்க, இன்றைக்கு இந்த மக்களை நம்ம கையில் இன்றைக்கு நமக்கு சில கணினி, சில லேப்டாப்புகள், சில செல்போன்கள் இன்னைக்கு இருக்கிறது. அன்றைக்கு புறஜாதிகளே அது மாதிரி கொடுத்தாரு. பாருங்க, இஸ்ரவேல்ல பெண்ணெல்லாம் இல்லாம இல்லையே, இருக்குல்ல. எதுக்கு அப்ப அவங்கள்ட்ட போகணும்? எதுக்கு அவங்கள தேடணும்? இதை விட அது கவர்ச்சியா இருந்திருக்கணும். ஏன்னா அந்த மக்களுக்கு பிடிச்சிருக்கணும். பாருங்க, அப்படிதான் நமக்கு இன்னைக்கு நம்முடைய கையில தேவன் இன்றைக்கு விதமான காட்சிகளை கொடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம ஏமாந்து போறோமா இல்லையா என்று நம்மளை பழக்குவிப்பதற்காக இது போன்று கொடுக்கப்படுகிறது. பாருங்க, இன்னைக்கு நேரடியான ஒரு காட்சி இன்னைக்கு வேற விதமா கொடுக்கப்படுகிறது. எப்பவும் ஒரே மதம் இருக்கு, நூதனம் ஒண்ணுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பாருங்க, இதை பார் நூதனம், இது பாரு இன்னைக்கு அன்னைக்கு இல்லையா, வேற வகையில் இருந்திருக்கு. மனுஷர்களாகவே இருந்திருக்காங்களே, இவங்களுக்குள்ள உலா வந்திருக்காங்களே. பாருங்க, இப்படி நமக்கு இந்த மாதிரி பாருங்க நிறைய சொல்ற. பாருங்க, 5 அதிபதிகள், சகல கானானியர், சீதோனியர், பாகால் எர்மோன் துவைக்கு ஆமாத்திற்கு பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோன் மலைகளில் குடியிருக்கிற ஏவியர். இதெல்லாம் எது கொடுத்தாரு? இஸ்ரவேலர்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படிதான் என்ன செய்யறேன், அவங்கள நான் சோதிக்கிறேன் என்று சொல்றாரு. அப்ப அன்னைக்கு வச்சிருக்காருல்ல. இன்னைக்கு நம்ம கையில செல்போன் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்க அன்னைக்கு இருக்காங்களே, அத்தனை மக்கள் இருக்காங்கல்ல. அதனாலதான் பாருங்க, அவங்கள பார்க்காம அவங்கள்ட்ட பார்த்தாங்க. அப்ப இவங்களை விட அவங்க ரசிக்கத்தக்க மக்கள் இருந்திருப்பாங்களோ, இருந்திருக்கணும். இல்லைன்னா எப்படி இவங்களை விட்டு அவங்ககிட்ட போவாங்க? அவங்கதான் அடிக்கடி இவங்களை பாவம் செய்ய தூண்டு வைக்கிறவங்க. நம்ம கையில இருக்குது என்ன? பாவம் செய்ய நம்மளை தூண்டு வைக்கும். விடிய விடிய தூங்காம உங்களை சோம்பேறி ஆக்குறது எது? இதுதான். பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு எடுத்தது எது? இதுதான். பாருங்க, ஏதாவது ஒரு வகையில நமக்கு சோதனை இருந்து கொண்டே இருக்கும். பிரசங்கி 1ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, இதை பார் நூதனம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது.
அதுக்கு முன்னாடி அது இருந்தது சொல்றாரு. இந்த வகையா இருந்திருக்காது, வேறு வகையா இருந்திருக்கும், நமக்கு தெரியாது, மறந்து போச்சு. ஆனாலும் நமக்கு சோதிப்பதற்காக ஒவ்வொரு காலங்களும் இருக்கத்தான் செய்யும். நீங்க பணிபுரியும் இடங்கள், வேலை செய்யற இடங்கள், குடும்பத்தில எல்லா இடங்களும் உங்களுக்கு இருக்கும். எல்லாம் நமக்கு இருந்து தான் இருக்கிறோம். என்ன காரணத்திற்காக இருதயத்தை ஆராயணும் சொல்லி பார்த்தோமோ, ஏற்கனவே எரேமியா 17:10 படிச்சோம் பாருங்க. கொஞ்சம் என்னத்துக்கு சொன்னாருங்க? அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படி. அப்ப எதுக்கு சோதிக்கிறாரு? அவருக்கு இல்ல, நாம எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பதை பார்க்கிறார். நீங்க எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க, எவ்வளவு கத்திரிக்காய் கொடுக்குறீங்க, எவ்வளவு நம்முடைய நேரங்களை வீண் செலவு செய்யறோம், எவ்வளவு தூங்கி கழிக்கிறோம், எவ்வளவு பொல்லாப்பு செய்யறோம், இதெல்லாம் பார்க்கிறார். இதுக்காக தான் கொடுக்கறதுக்கு தான் இந்த வேலை செய்யறாரு. இப்ப சகல சோதனையினுடைய முடிவு கடைசியா மனுஷனிடத்துல நிறைவேற்றுகிறதுக்காக என்ன செய்யறாரு? ரோமர் 5:3-4. ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்போ இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், கெட்டதே இல்லைங்க, எல்லாமே நல்லது. நம்முடைய இருதயம் ஜெயிச்சுதான் தோற்று விட்டதான் எப்படி தெரியும்? தேவன் எப்படி கண்டுபிடிப்பார்? எல்லாரும் வெற்றியாளர்கள், சரி அது போட்டோம். எல்லாரும் வெற்றியாளர் நல்லது தானே? தேவனுக்கு நல்லது தானே? என்ன நல்லது? சும்மா உருவாக்கி சும்மா நல்லதா? என்ன நல்லது? கிரியை தக்க பலன் எப்படி தர்றது? அப்போ கெட்டதும் அங்கே இருக்கிற பொழுதுதான் அவன் எப்படி கிரியை செய்கிறான் என்பதை தேவன் பார்க்கிறாரு. அவன் இப்படி தேவன் எதுக்கு வைக்கிறார் அப்படின்னா, அன்றும் வைத்தார் இன்றும் வைத்தார். தேவன் பார்த்து, இல்ல ஆண்டவரே, தேவனே, இன்றைக்கு மாதிரி இது செல்போன் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே, இப்போ செல்போன் வந்து என் நேரத்தெல்லாம் கெடுக்குது, நிறைய பேர் புலம்புறாங்க. ஏன் நீ புரட்சாதி இல்லையா? நம்ம முன்னே சொன்னது போல இருக்காங்கல்ல, எல்லா காலங்களும் இருக்காரு. ஏதேந்தோடத்தை உண்டாக்கிட்டு அங்க ஒண்ணு காரியம் இருந்துச்சா? இருந்துச்சுல. எதுக்கு? நீ வெற்றி பெறியா இல்லையா? நான் உனக்கு கற்பனையை வைக்கிறேன், நீ ஜெயிக்கிறியா இல்ல தோற்று போறியா? நீ உனக்கு நன்மை தீமையை முன்னாடி வச்சிட்டேன், நீ என்ன செய்யற பார்ப்பதற்காக விரும்புகிறார். எதுக்கு பார்க்கணும்? நீ ஜெயிச்சா என்னிடத்துல வர முடியும், தோற்று போனா நீ வேற ஒரு பக்கத்துல போக முடியும். இதெல்லாம் தேவன் அவருடைய அருகில் வைப்பத்துக் கொள்வதற்காக தேவன் மனிதனுடைய இருதயத்தை கண்டுபிடிக்க இந்த வேலையை செய்கிறார். யாக்கோபு 1:2-4 வரைக்கும் மனுஷன்கிட்ட என்ன நிறைவேற்றணும்? இதெல்லாம் என்ன நிறைவேற்றுது? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. சரி, அப்போ நம்மிடத்துல எதுக்கு இந்த சோதனையை வைக்கிறாரு? இது எனக்கா இல்ல தேவனுக்கா? பாருங்க, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது இது இல்லாட்டா என்ன 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 வரப்போகுது? பொறுமை வருமா? பாடுகள் வருமா? எனக்கு தாழ்மை வருமா? இல்ல நான் ஏதாவது கற்றுக்கொள்ள போறேனா? ஒண்ணுமே இல்லை. அப்ப விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நமக்கு தான் சொல்றார். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல். அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன? நீங்க எதுலையுமே குறைவா இருக்கக்கூடாது, முழுமையா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. அதனாலதான் சோதனையை அனுமதிக்கிறாரு. பூர்ணமாயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை உண்டாக்குகிறது. எபிரேயர் 4:15. எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். சரி, அப்போ இயேசுவுக்கு எதுக்காக சோதனை வைத்தாரு? இயேசுவுக்கு எதுக்காக சோதனை வைத்தாருங்க? பாவம் செய்கிறாரா இல்லையா என்று அவர் பார்க்கிறார். அவருடைய பிதா பாருங்க, பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இப்ப சகல சோதனைகளையும் இயேசுவிடத்தில் எதற்காக அனுமதித்தாரு? கடைசி நோக்கம் என்ன? பாவம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான். நமக்கு என்ன நோக்கமோ அதே நோக்கம் அவருக்கு இருக்கு. எபிரேயர் 2:10.
ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. சரி, அப்ப இயேசுவின் இருதயத்தை எப்படி பூர்ணப்படுத்தினாரு? உபத்திரவங்களை அனுமதிப்பதின் மூலமாக. அது அவருக்கு ஏற்றதுன்னு சொல்றார். எபிரேயர் 5, 8, 9 கூட நமக்கு அடிக்கடி வாசிக்கிற வசன பகுதி. இயேசுவானவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள அவருக்கு பாடுகள் தேவைப்பட்டது. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்ப மனிதனிடத்திலும் இயேசுவிடத்திலும் சோதனை எதுக்கு அனுமதிக்கப்படுது என்றால் பாவம் செய்யாமல் இருக்கத்தக்கதாகவும், நம்பிக்கை அதிகரிக்கவும், பூர்ணமாக்கவும், பொறுமையாயிருக்கவும், ஒன்றும் குறைவில்லாமல் இருக்கவும் தான் அனுமதிக்கப்படுது. அப்போ இதை நம்ம சந்தோஷமா தானே எடுத்துக்கணும். இப்ப பிதாவானவர் யோபு ஒரு சமயம் எப்படி சொல்றாரு, நம்ம கடந்த நாள்ல அதை படிச்சிட்டோம். யோபு 23:10 எந்த செயலுக்கு பின் தான் பொன்னாக விளங்குவதாக சொன்னாரு? 23:10 யோபுல, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்ப என்ன அவர் பொன்னாக விளங்க என்ன பிரச்சனை இருந்தது, என்ன குறை இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கடந்த காலத்துல கொஞ்சம் உணர்த்தி காட்டணும். இப்ப பிதாவானவர் மனிதனின் இருதயத்தை சோதித்த போது ஆராய்ந்து பார்ப்பது இந்த காரணத்திற்காக, இருதயத்தை அறிந்து கொள்ள, ரூபிக்க, நம்பிக்கை உண்டாக்க, பாவத்தை மேற்கொள்ள, பூர்ணப்படுத்த, பரிசுத்தமாக்க, பழக்குவிப்ப, கண்டுபிடிக்க, கைவிடுவதற்கு, எல்லாத்துக்கும். ஆனா நான் இப்படிப்பட்ட வார்த்தையை கொஞ்சம் பார்க்கல. பிதாவிற்கு மனிதனுடைய இருதயத்தை பற்றி தெரியாது, மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று செயல்படும் என்று நான் முன்னவே அறிந்திருக்கல, இதுக்காகத்தான் நான் சோதிக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னதாக நான் பார்க்கல. ஆனாலும் ஒரு வசனம் பார்த்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் அதை குறித்து நம்ம பேசுவோம். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினது, அதிக நமக்கு ஞானம் வேணும். ஆனாலும் தேவன் எப்படி இதை அறிந்து கொள்கிறார் என்பதை நம்ம கண்டுபிடிச்சது வரைக்கும் சோதனையின் மூலமாக. அப்ப இன்றைக்கு நமக்கு நேரம் குறைஞ்சு போச்சு. இன்னும் நம்ம நீதிமொழிகள் 15:3 தான் இருக்கிறோம். அப்போ இன்னும் இதுல நிறைய பாடங்களை நம்ம இணைத்து போதிக்க விருப்பமா இருக்கிறோம். நம்ம வருங்காலத்துல இதை பற்றி போதிப்போம். இன்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத மேலோட்டமா நம்ம சுருக்கமா சொல்லுவோம். மனிதனுடைய இருதயத்தில் உள்ளதை அறிந்து கொள்வதற்காக தேவன் என்ன செய்தார் என்றால் நம்மை சிறுமைப்படுத்துறார். பாருங்க, நல்லது செய்யும் போது மனுஷங்க என்ன சொல்லுவாங்க? நன்றி தேவனே அப்படி சொல்லுவாங்க. தீமை செய்யும் போது தேவனு வேணாம், ஒண்ணு வேணாம், நான் ஒண்ணுமே போகல, சபைக்கும் போல, ஊழியத்துக்கும் போல, எதுக்கும் போல, பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், ஏன் எனக்கு தேவன் கட்டளை செஞ்சிட்டாரு, யோபு மனைவி சொன்னாங்க இல்லையா? அப்ப இருதயத்தை தேவன் கண்டுபிடிக்கிறாரா இல்லையா? அப்பதான் கண்டுபிடிக்கிறார். தேவனை தூசித்து அப்ப இருதயம் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்போ இதெல்லாம் செய்யலைன்னா எப்படி தெரியும்? பாருங்க, அப்படியே மனிதன் அப்படியே விட்டு இருந்தா தேவன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணு இருக்காது, அங்க ஒண்ணுமே இல்லையே. ஏன்னா இருதயத்துல எந்த ஒரு எண்ணமும் வரல, கெட்ட சிந்தனையும் வரல, ஒரு செயலும் வரல. அப்ப நான் அவனை வருத்தும் போதோ சிறுமைப்படுத்தும் போதோ அங்க ஒரு காரியம் வெளிப்படுது. யோபு புரிஞ்சுக்கிட்டாரு, நன்மையை பெற்று நான் தீமையை பெற வேண்டாமாண்டு. ஆனா இவர் இங்க என்ன செய்ய, சில மக்கள் வந்து வெளிப்படுத்த விஷயம் படிச்சிருக்கீங்களா, தூசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? சிலர் தூசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிலர் மனம் திரும்பினாங்க, சிலர் தூசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் மனிதனுடைய செயலுக்கு தக்கவாறு அவர் கிரியை கொடுக்கிறாரு. பசி வருத்தினாரு. பாருங்க, சிறுமைப்படுத்துறது மாத்திரமல்ல, பசியினால வருத்தி என்று ஒரு வார்த்தை இருக்கு. சாப்பாடு கொடுக்கல. பாருங்க, சிங்கக்கூட்டிகள் பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு நன்மை குறைவுபடாது என்பது பசி இல்லைன்னு அர்த்தமா? இஸ்ரவேலுக்கு பசியே இல்லைன்னு அர்த்தமா? ஆமாவா? அப்ப என்னது எப்படிதான் சொல்லுவீங்க? என்னதான் அர்த்தம்? அதுக்கு என்ன பேரு? நாம அதெல்லாம் சோதிக்கப்படும். பவுல் பசியா இல்லையா? நிர்வாணமா இல்லையா? இயேசு பசியா இல்லையா? பாருங்க, எப்படி இருக்கும் என்பதை பார்க்கிறார். பாருங்க, அப்ப தேவனானவர் நம்ம இப்படி செய்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம மகிழ்ச்சியா இருக்கணுமே தவிர துக்கமா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் தேவன் எதுக்கெல்லாம் சோதிச்சு பார்க்கிறாரு சொல்லி நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. இதனாலே கேட்ட உங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சகோதரர் விஜய் முன் வந்து ஜெபிக்கும்படி அவர் அன்போடு கேட்டுக்கொள்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் நல்ல பிதாவே, எப்பொழுதும் சோதிக்கப்படுவது எதற்காகவென்றும், சோதனையின் நோக்கம் என்னதென்றும், அதனால் நீர் மனுஷனுக்கு தரப்போகிற பலன் என்னதென்றும் நாங்கள் அறிந்து கொண்டோம் பிதாவே. நாங்கள் எங்களை உயர்த்தாத படிக்கும், நாங்கள் மேட்டுமைப்படாத படிக்கும் நீர் எங்களை சிறுமைப்படுத்துகிறீர்.
பவுலானவருக்கு தம்மை உயர்த்தாதபடி முள் கொடுக்கப்பட்டது பிதாவே. அதை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் சிறுமைப்படும் போதெல்லாம் நீர் எங்கள் மேல் அன்பாயிருக்கிறீர், எங்களை சிட்சிக்கிறீர், எங்களுடைய இருதயங்களை நீர் சோதித்தறிந்து எங்களுக்கு ஏற்ற பலன் அளிப்பீர் என்று நாங்கள் விசுவாசமுடையவர்களாய் சோதிக்கப்படும் போது விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியா உம்மிடத்துல தாழ்மையாக வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. நாங்கள் சோதிக்கப்படும் போது பிதாவே, இயேசு கிறிஸ்துவானவர் அதை எப்படி ஜெயித்தாரோ அதுபோல நாங்களும் ஜெயித்து பாவம் இல்லாதவர்களாய் நிற்க நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் உம்மிடத்துல தாழ்மையாக வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. இந்த சிறிய விண்ணப்பத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.